ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ரூம்மேட் தான் சொன்னேன், இந்த ஏரியாவில் போனால் நம்ம பிக் ஷாப்பர் அடிப்பிச்சு சாணத்தை அள்ளிட்டு வந்துடலாம், இந்த 1000 ரூபீஸ்க்கெல்லாம் ஒரு பிக் ஷாப் நிறைய சாதனம் கிடைக்கும், துணியெல்லாம் கிடைக்கும்னு சொன்னால் அது நம்ம தான் போனப்போ தான் தெரியுது ஸ்ட்ரீட் பேர் மாற்றி சொல்லிட்டேன். கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் வேறு ஏதோ சிட்பேட்னு ஸ்ட்ரீட் சொல்லதுக்கு பதிலாக நம்ம கமர்ஷியல் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டான். ஸோ கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ ஸ்ட்ரீட் வந்தனால உடனே எல்லாருக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நியர்பை ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் நியர்பை ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்துட்டோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா தான் இருக்குது, அண்ட் ஆம்பியன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே வெயிட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னன்னு தெரியல, ரெஸ்டாரண்ட் பேர் நான் சொல்கிறேன், மேபி பாப்புலராக இருக்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் இந்த ஏரியாவில் அவ்வளோ வெயிட்டிங் இருந்துச்சு, நிறைய கூட்டம் இருந்துச்சு, அவங்களையும் குத்த சொல்ல முடியாது. ஸோ எங்களுக்கு 1 hour கழிச்சு தான் இந்த ஃபுட்டே வந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆள்கள் இருக்கிறதுனால நமக்கு அந்த டியூரேஷன் தெரியலை பெருசாக பேசிகிட்டு இருக்கிறதுனால. ஃபுட்டு ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை, ஃபுட்டு நல்ல குவாலிட்டி ஃபுட்டு தான் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்கள சர்வீஸ் கொஞ்சம் டிலே இருக்குது. ஏன்னா நம்ம பில்லு அடிக்கும்போது சொன்னால் ரீம்பேஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட் அடிங்க, ஏன்னா அவங்க எல்லாம் ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பில்லு ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு வேறு நிறைய டைம் ஆகிடுச்சு. அதுக்கு வேறு 1 hour அவங்ககிட்ட ஃபைட் பண்ணி தான் பில்லு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு இந்த டைஜஸ்ட் ஆகணுமே ஃபுட்டெல்லாம், ஆனால் எப்படி நம்ம ஏமாத்தம் தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் ஆகிடுச்சு, நம்ம சிப்பேட் வரக்கு பிறகு கமர்ஷியல் ஸ்ட்ரீட் ஆகிடுச்சு, எப்படி ஏமாத்தத்தோடு இருக்கும். ஸோ இந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வேண்டி கொஞ்சம் நடப்போம்னு சொல்லி நடந்துட்டு அதே மாதிரி கண்ணில் ஏதாச்சும் தென்படுதான்னு பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த சீப்பாக ஏதாச்சும் ஐட்டம் கிடைக்குதான்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்ட்ரீட்டை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வரைக்கும் எல்லாம் சீப்பாக கிடைக்கிற ஏது ஐட்டம்னா அண்டர்வேர் தான் ஒன்று இங்கே சீப்பாக கிடைக்குது. ஸோ எந்த ஏரியாவில் இந்த 4-5 ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது, இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு போனாலும் உங்களுக்கு எது சீப்பு கிடைக்கும்னா உங்களுக்கு அண்டர்வேர் தான் சீப்பாக கிடைக்கும். அந்த அண்டர்வேர் போர்டு எல்லா கடை முன்னாடியும் வச்சிருக்கு. மெஜாரிட்டி கடை முன்னாடி அண்டர்வேர் தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த அண்டர்வேர் தான் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டோட மெயின் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சுக்கான எங்கே பார்த்தாலும் அதுதான் சீப்பாக கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேறு எந்த லொக்கேஷனில் ஏதாச்சும் கிடைக்குதான் பார்ப்போம்னு சொல்லிட்டு, ஆனால் இதில் நிறைய ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ரீட்லேயும் நம்ம அங்கே எங்கேயுமே போய் பார்த்தோம். ஸோ ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் நம்ம நினச்சோம், ஆள்கார் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம ஒன்றும் வாங்கலை. ஸோ ஒரு தொப்பியாச்சும் வாங்கலான்னு சொல்லிட்டு 2 கேப்பு வாங்கினேன். ஸோ கேப்பு ஹிப்ஹாப் கேப் அது மாதிரி நார்மல் கேப்பும் வச்சு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஃபைட் பண்ணி, காரணம் அவன் சொல்கிற ரேட்டெல்லாம் 600-700 ரூபா சொல்கிறாங்க, 700-600லாம் சொன்னான். அவங்ககிட்ட ஃபைட் பண்ணி 500க்கு கேப்பும் வாங்கிட்டு அப்போ தான் தெரிஞ்சு இந்த 440 ரூபீஸுக்குள்ளே அந்த ஐஸ்கிரீம் ஆகப்பாடு இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து வர்த்துன்னு இந்த 40 ரூபீஸ் ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீமும் அமௌண்ட்டு கூடுதல் தான், ஆனால் 40 ரூபீஸுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விதம் ஓகே. காரணம் ஐஸ்கிரீம் குவான்டிட்டி நல்லாயிருக்கு, ஐஸ்கிரீம் அத்தியாவசியம் சூப்பராக தான் இருக்குது, வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ இந்த சைடு பார்க்கும்போது 2 வாக்கின் அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ 2 இந்த வெயிலில் எவ்வளோ பெரிய போர்டு எப்படி தூக்கிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம லைஃப்லாம் ஒரு வச்சு கம்பேர் பண்ணும்போது நம்ம லைஃப்லாம் எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். ஸோ நம்ம தண்ணி வாங்க வந்திருந்தோம். நெக்ஸ்ட் அங்கே பார்த்தும்போது ஒரு போரான பர்சன் பார்த்தோம், அவங்களுக்கும் தண்ணி வேணும் கேட்டாங்க. ஸோ நம்ம ஐஸ்வர்யாக்கா தண்ணி அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. போயிட்டு கொடுத்துட்டு அவங்க பேமெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த பாவப்பட்டவங்க என்னென்னா, நம்ம போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட இந்த கடைக்கான தண்ணி வாங்கிடக்கூடாது இல்லை திருப்பி. ஸோ பேமெண்ட் பண்ணி அவங்க போனதுக்கப்புறம் தான் நம்ம அங்கேருந்து வந்தோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, யூஸ்வலி இந்த ஈவினிங் ஆக தான் இந்த மாதிரி க்ரௌடு ரஷ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இதுவரை ஒன்றும் வாங்கலை. அப்போ ஏதாச்சும் என்னாச்சும் வாங்கலாம். அப்படம் இந்த தொப்பி மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் வரவங்க எல்லாம் பைசா கூட பார்க்குறதில்ல நினைக்கிறேன், எல்லாம் பெரிய பேக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ வர வழியில் ரிலையன்ஸ் ட்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே ஏறிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கும்போது அப்போ தான் இந்த ஷூ கண்ணில் பட்டுச்சு. இந்த மார்வெல்ல தேனோஸ் இருக்கார்ல வில்லன், ஸோ அவரோட ஷூ மாதிரி இருக்குது பெருசாக. ஸோ அதான் வந்து வாங்கி போட்டு பார்த்தேன். ஸோ போட்டு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. மட்டும் இல்லை ஹைட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது, ரொம்ப பெரிய ஷூ மாதிரி இருக்குது. பார்த்த பெரிய ஷூ மாதிரி இருந்துச்சு, ஆனால் போட்டு பார்க்கும்போது குழப்பம் இல்லை, நல்ல கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது ஷூ இல்லை, நார்மலி செருப்புன்னு சொல்லலாம், ஹைப்ரிட் ஷூன்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம், அப்படி தான் இருக்குது. ஸோ வாங்கிட்டேன். அப்படியே அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வெளில வந்து இந்த ஸ்ட்ரீட்டோட அழகாக ஸ்ட்ரீட் அப்படியே கேப் புக் பண்ணிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா பெரிய பெரிய கடை ஏறி போவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒரு ஆளுகளோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு புரியும். இந்த பேனை விற்கிறவன், பென்சில் விற்கிறவன், டாய்ஸ் விற்கிறவன், இந்த மாதிரி பெலூன் விற்கிறவன், ஐஸ்கிரீம் விற்கிறவன், இவங்களோட லைஃப் எவ்வளோ கஷ்டம்னு புரிஞ்சுக்கோங்க வந்து பார்த்துட்டு. இவங்களோட லைஃப்பெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம லைஃப் எல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளாம் எவ்வளோ லக்கின்னு பாருங்கள். ஒரு நேரம் ஃபுட்டு அவங்களுக்கு டேபிளில் கொண்டு வரது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சின்ன வெண்டைஸையும் கன்சிடர் பண்ணுங்கள்.